அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தென் திராவிட மொழிகளோட தொடர்ச்சி தான் பார்க்க போறோம். தென் திராவிட மொழிகள்ல இதுதான் லாஸ்ட் பகுதி. 74வது கொஷின். நீலகிரி மலைப்பகுதிகளில் வாழும் பழங்குடி மக்களான தோடர்கள் பேசும் தோடா மொழியினை கிபி 1837 ஆண்டிலேயே ஆராய்ந்து திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடைய மொழி என்று குறிப்பிட்டு சென்றவர் பேராசிரியர் பெர்னார்ட் ஸ்கிமிட். அதாவது நீலகிரி பகுதியில் வாழ்கிற பழங்குடி மக்கள் தோடர்கள். அவங்க பேசுகிற மொழி என்னன்னா தோடா மொழி. அதான் 1837 ஆண்டிலேயே ஆராய்ஞ்சு இது திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெர்னார்ட் ஸ்கிமிட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. 75வது பாயிண்ட்டு. தோடா மொழியை பேசும் மக்களின் எண்ணிக்கை 1961 ஆண்டின் மக்கள் தொகை கணிப்பின்படி ஏறத்தாழ 800 பேர் தான் இருந்திருக்காங்க. தோடா மொழி பேசுகிறவங்க 1961 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோன்னா 800 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 76வது பாயிண்ட்டு. தோடா மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை 600 என்று குறிப்பிடுபவர் பேராசிரியர் எமனோ. எமனோ மேலே 1961 ஆண்டு கணக்கெடுப்பின்படி 800 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எமனோ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா 600 பேர் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் தோடா மொழி பேசும் மக்களின் எண்ணிக்கை 600 என்று குறிப்பிடுபவர் பேராசிரியர் எமனோ. 77வது பாயிண்ட்டு. சில காலங்களுக்கு முன்னர் இவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் போதைப் பொருட்களை உட்கொள்ளும் பழக்கத்தாலும் பெண் குழந்தைகளை பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கத்தை கொண்டிருந்தமையாலும் இவர்களின் எண்ணிக்கையில் குறைந்து விட்டனர் என்று குறிப்பிடுபவர் கால்டுவெல். சில காலங்களுக்கு முன்னாடி இவர்கள் அதிகமாக தான் இருந்தாங்க. இவங்க போதைப் பொருட்கள்லாம் சாப்பிட்டனால, அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள்லாம் இறந்த உடனே கொன்ற பழக்கம் இருக்கனால இவங்க மக்கள் தொகை எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவர் டாக்டர் கால்டுவெல். 78வது பாயிண்ட்டு. தோடா மக்களை பற்றி விரிவான நூல் ஒன்று எழுதியவர் பேராசிரியர் கொலோனல் மார்ஷல். தோடா மக்களை பற்றி விரிவான நூல் எழுதினவங்க யாருன்னா பேராசிரியர் கொலோனல் மார்ஷல். 79வது பாயிண்ட்டு. தோடா இன மக்களை பற்றி விரிவாக ஆராய்ந்து 770 பக்க அளவில் தி தோடாஸ் எனும் நூலை 1906 வெளியிட்டவர் WHR ரிவர்ஸ். தோடா இன மக்களை பற்றி விரிவாக ஆராய்ந்து 770 பக்க அளவில் தி தோடாஸ் எனும் நூலை 1906 வெளியிட்டவர் WHR ரிவர்ஸ். 80வது பாயிண்ட்டு. ஒப்பியல் ஆய்வுக்கு பெரிதும் துணை செய்யும் தோடா மொழியை பற்றியும் இம்மொழி பேசும் மக்களை பற்றியும் 1935 to 38 வரை மிக விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் எமனோ. இப்போ ஒப்பியல் ஆய்வுக்கு பெரிதும் துணை செய்கிற மொழி எதுனா தோடா மொழி. அந்த மொழியை பற்றியும் அம்மொழி பேசும் மக்களை பற்றியும் 1935 38 வரைக்கும் மிக விரிவாக ஆராய்ந்தவர் எமனோ. 81வது பாயிண்ட்டு. தோடா மொழியிலுள்ள ஒலியமைப்பு முறையும் ஒலிகளும் உச்சரிப்பதற்கு அரிதாக உள்ளன. அதான் இச் இச் இந்த மாதிரியான ஒலிகள் ஒலி நயத்திற்காகவே சொற்களின் இடையில் திணிக்கப்படுகின்றன. இதுவே தோடா மொழிக்குரிய தனிச்சிறப்புன்னு சொல்கிறவர் டாக்டர் GU போப். தோடா மொழியில் ஒலி அமைப்பு முறையும் ஒலிகளும் உச்சரிப்பதற்கு அரிதாக உள்ளன. அது எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா இச் அப்படிங்கிற போன்ற ஒலிகள் 3 வகையாக இருக்குது. அந்த இச்சுங்கிறது அந்த ஒலிகள் ஒலி நயத்திற்காக மட்டும்தான் சொற்களோட இடையில் திணிக்கப்படுகின்றன. இதுதான் தோடா மொழிக்குரிய தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறவர் டாக்டர் GU போப். 82வது பாயிண்ட்டு. தோடா மொழி தமிழ் மலையாளம் கன்னடம் ஆகியவற்றின் வட்டார வழக்கு அல்ல என்றும் தனிமொழி என்றும் நிறுவியவர் பேராசிரியர் எமனோ. தோடா மொழி தமிழ் மலையாளம் கன்னடம் ஆகியவற்றின் வட்டார வழக்கு அல்ல என்றும் தனிமொழி என்றும் நிறுவியவர் பேராசிரியர் எமனோ. 83வது பாயிண்ட்டு. தோடா மொழியின் இலக்கண அமைப்புகளில் பல பழந்தமிழோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளன. தோடா மொழியின் இலக்கண அமைப்புகளில் பல பழந்தமிழோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளன. 84வது பாயிண்ட்டு. இல் இர் இர் ஆகிய ஒலி வேறுபாடு ஏனைய திராவிட மொழிகளை விட தோடாவில் மிக தெளிவாக உள்ளன. 85வது பாயிண்ட்டு. நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர்களைப் போன்று மற்றொரு இனத்தவர்களான கோடர்களால் பேசப்பட்டு வரும் மொழி கோடா மொழி.
நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடர்களைப் போன்று மற்றொரு இனத்தவர்களான கோடர்களால் பேசப்பட்டு வரும் மொழி கோடா மொழி. 86வது பாயிண்ட். கோடா மொழியை பேசும் மக்களின் தொகை ஏறத்தாழ 900 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தோடா மொழி பேசும் மக்களின் தொகை ஏறத்தாழ 900 என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 87வது பாயிண்ட். கோடா மக்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்துகின்றனர். கோடா மொழி பேசுகிற மக்கள் பெரும்பாலும் கூலி வேலை செய்து வாழ்க்கை நடத்துகின்றனர். 88வது பாயிண்ட். கோடா மொழி கன்னட மொழியின் கொச்சை மொழி போல காட்சி அளிப்பதாக குறிப்பிடுபவர் டாக்டர் கால்டுவெல். கோடா மொழி கன்னட மொழியின் கொச்சை மொழி போல காட்சி அளிப்பதாக குறிப்பிடுபவர் டாக்டர் கால்டுவெல். நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி மக்களான இருளர்கள் இம்மொழியை பேசுகின்றனர். நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் பழங்குடி மக்களான இருளர்கள் இம்மொழியை பேசுகின்றனர். 90வது பாயிண்ட். ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் வட்டக்காட இருளர்கள் எனப்படுகின்றனர். ஆனைமலை பகுதியில் வாழும் இருளர்கள் வட்டக்காட இருளர்கள் எனப்படுவர். 91வது பாயிண்ட். நீலகிரியில் வாழ்பவர்கள் மலைதேச இருளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நீலகிரியில் வாழ்பவர்கள் மலைதேச இருளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 92வது பாயிண்ட். இருள மக்கள் பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் கமிலஸ் வெலபில். இருள மக்கள் பற்றி விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் கமிலஸ் வெலபில். 93வது பாயிண்ட். இருளாஸ் ஆஃப் த ப்ளூ மவுண்டைன் என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் கமிலஸ் வெலபில். இருளாஸ் ஆஃப் த ப்ளூ மவுண்டைன் என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் கமிலஸ் வெலபில். இருளா மக்கள் பற்றி விரிவாக ஆராய்ந்து அவர் எழுதின நூல் தான் இருளாஸ் ஆஃப் த ப்ளூ மவுண்டைன் அப்படிங்கிற நூல். இன்றைக்கி நாம் தென் திராவிட மொழிகள் பற்றி ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சோம். மொத்தம் 93 கொஷின் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம கற்போம் மாறுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.